புதுச்சேரி நகராட்சி நகர வளர்ச்சி முகமை மற்றும் ரீசிட்டி நிறுவனம் இணைந்து நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களை கௌரவித்தனர். புதுச்சேரி மாநகராட்சி, புதுச்சேரி நகர வளர்ச்சி முகமை மற்றும் ரிசிட்டி நிறுவனம் இணைந்து புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தின்படி குப்பைகளை தரம் பிரித்து மேலாண்மை செய்து குப்பை மேடு உருவாவதை தடுப்பது முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தங்களது பணியை செய்து வருகின்ற நிலையில் நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு துப்புரவு பணியாளர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்ச்சி SP பட்டேல் சாலையில் நடைபெற்றது. இதில் நீண்ட நாட்களாக துப்புரவு பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் சால்வை அணிவித்தும் பசுமை காப்பும் விருது வழங்கி கௌரவித்தனர். அதைத் தொடர்ந்து சுதந்திர தின கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் பொதுமக்களிடம் சுகாதார பணியாளர்களின் பங்களிப்பு குறித்து சுகாதார சுவரில் கையெழுத்து பெறப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு நகராட்சி சுகாதார அலுவலர் டாக்டர் துளசிராமன், பொது மேலாளர் அனுப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ரிசிட்டி நிறுவனத்தின் உறுப்பினர்கள், தூய்மை பணியாளர்கள், எத்திராஜ் மேற்பார்வையாளர் முருகேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய மீன்வள மசோதாவை கண்டித்து மடவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பத்தில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களை கொத்தடிமையாக்கும் தேசிய மீன்வள மசோதா 2021 திரும்ப பெற மத்திய அரசினை வலியுறுத்தி புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மடவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கடல் தீபன் அவர்களுக்கு நினைவேந்தல் மலர் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இப்போராட்டத்தில் தமிழ்நாடு மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்பாள் பங்கேற்று கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்வினை நாம் தமிழர் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவர் தனசேகர், செயலாளர் கோகுல் ஒருங்கிணைத்தார். நாம் தமிழர் கட்சியின் மாநில பொருளாளர் இளங்கோவன் தலைமை தாங்கினார். தொழிற்சங்க பாசறை ரமேஷ், மகளிர் பாசறை கௌரி, மாநில செய்தி தொடர்பாளர் திருமுருகன், மாநில இளைஞர் பாசறை மணிபாரதி கண்டன உரையாற்றினர். மணவெளி தொகுதி உறவுகள் சின்ராசு, ரமா, ராஜேஷ், ஆரோக்கியசாமி, பெரியான், மணிகண்டன், பிரவீன், முகுந்தன், சந்தர், சந்துரு, அசோக் மற்றும் நல்லபாடு புதுக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 100 நாள் சாதனையொட்டி NR காங்கிரஸ் சார்பாக காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலாஜி திரையரங்கம் அருகே பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி 100 நாள் கடந்ததையொட்டி NR காங்கிரஸ் கட்சி சார்பாக காமராஜ் நகர் தொகுதியில் பிருந்தாவனம் செந்தில் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நாராயணசாமி முன்னிலை வகித்தார். மேலும் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில செயலாளர் ஜவஹர் மற்றும் NR காங்கிரஸ் தலைவர்கள் மாயன் சுகுமாரன், மோகன் ரவி, அந்துவான், தணிகைவேல், சுரேஷ் பாபு மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் பாலு, ஓம் சக்தி ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழ், சுரேஷ், முரளி, மதன், அன்பு, சங்கர், தேவா, சிவா, ஹேமச்சந்திரன், வசந்தன், மதி, பிரபா உட்பட NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து புதுவை ரெயின்போ நகரில் வாகனங்களுக்கு இலவச பெட்ரோல் வழங்கி வைத்திலிங்கம் MP தலைமையில் காங்கிரசார் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதும் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபாயை தாண்டியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதனிடையே தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்த திமுக அரசு பெட்ரோல் லிட்டருக்கு 3 ரூபாய் அதிரடியாக குறைத்தது. இது உடனடியாக அமலுக்கு வந்த நிலையில் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கும் குறைவாக விற்கப்படுகிறது. ஆனால் புதுச்சேரியில் பெட்ரோல் விலை 100க்கும் அதிகமாக விற்கப்படும் நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று நூதன போராட்டம் நடைபெற்றது. காமராஜ் நகர் தொகுதி காங்கிரஸ் சார்பில் ரெயின்போ நகர் சந்திப்பில் பொதுமக்கள் 200 நபர்களுக்கு தலா 1 லிட்டர் பாட்டிலில் இலவசமாக பெட்ரோல் வழங்கி பெட்ரோல் விலை உயர்வுக்கு நூதன முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு MP வைத்திலிங்கம் தலைமை தாங்கினார். சிறப்பு விழிப்பாளர் வினோத் முன்னிலை வகித்தார். இதில் தொகுதி மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இலவசமாக பெட்ரோல் விநியோகிக்கப்பட்ட நிலையில் அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் தங்களது வாகனங்களை நிறுத்தி முண்டியடித்து அவற்றை வாங்கி சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. 75வது சுதந்திர தினம் மற்றும் அரவிந்தரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி ஆரோட்டா ஆர்ட் கேலரியில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி ஆரோத்தான் ஆர்ட் கேலரியில் 75வது சுதந்திர தினம் மற்றும் அரவிந்தரின் 150வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுவையின் 75 ஓவியர்களின் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. ஆரோத்தான் ஆர்ட் கேலரி நிறுவனர் லலித் வர்மா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை துவக்கி வைத்தார். அசிஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் தலைவர் ராஜேந்திரன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓவியர்கள் சுகுமாரன், முனுசாமி, சக்தி, குருநாதன், ராஜ்கண்ணன், லிங்கேஸ்வரர் உட்பட புதுச்சேரியை சேர்ந்த திரளான ஓவியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து முதலியார்பேட்டையில் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா மற்றும் ஜோதி கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நமது சங்கம் தத்தெடுத்த முதலியார்பேட்டையில் நடைபெற்றது. இந்த இலவச கண் மருத்துவமனையில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். சிறப்பு விருந்தினராக மருத்துவர் வனஜா வைத்தியநாதனுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்த முகாமில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினாவின் கௌரவ உறுப்பினர்கள் பாஸ்கர், மண்டல துணை ஆளுநர் மழனியப்பன், மாவட்ட தலைவர் ஆனந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற முகாமில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினாவின் தலைவர் முத்துராஜலு, செயலாளர் பரணிதரன், பொருளாளர் தமிழிலையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியை அடுத்துள்ள கீழூர் நினைவிடத்தில் நடைபெற்ற சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து நினைவு தூணுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரி மாநிலம் கடந்த 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை பெற்றது. இருப்பினும் 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவோடு முறைப்படி இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முறைப்படி ஏற்றுக்கொண்டது. இந்த நாளை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி இந்தியாவோடு இணைப்பு குறித்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இடமான கீழூரில் புதுச்சேரி சட்டப்பூர்வ பரிமாற்ற தினம் இன்று அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் விவசாயத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து நினைவு தூணிற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள நினைவிடத்தில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏ.கே.டி. ஆறுமுகம், ரமேஷ் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து தியாகிகளுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவிக்கப்பட்டனர். இந்த விழாவில் கலந்து கொள்வதாக எதிர்பார்க்கப்பட்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை, முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விழாவை புறக்கணித்தனர். கடந்த காலங்களில் ஆளுநராக இருந்த கிரண்பேடியின் முயற்சியால் இந்த கீழூர் நினைவு இல்லம் புதுப்பிக்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளாக ஆளுநரும் முதலமைச்சரும் இங்கு வந்து கொடியேற்றி வைத்தனர். இந்த நிலையில் இந்த முறை அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தும் துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சரும் இந்த விழாவை புறக்கணித்தது வேதனை அளிப்பதாக உள்ளதாகவும், வருங்காலங்களில் இதுபோல் இல்லாமல் தியாகிகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சரும் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என தியாகிகள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதிமுக கிழக்கு மாநில இலக்கிய அணி இணை செயலாளர் சண்முகத்தின் பிறந்த நாளையொட்டி அன்னதானம் வழங்கும் விழாவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை அதிமுக கிழக்கு மாநில இலக்கிய அணி இணை செயலாளர் சண்முகத்தின் பிறந்தநாள் விழா மற்றும் வரும் 18ஆம் தேதி பிறந்தநாள் கொண்டாடவுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புவன்கரை பகுதியில் உள்ள பல்வேறு பகுதியில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் விழாவை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் துவக்கி வைத்தார். பின்னர் அவருக்கு ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி குட்வில் நிர்வாக இயக்குநர் நிறுவனர் டாக்டர் விஸ்வ கார்த்திகேயன் இல்லம் முப்பெரும் விழாவில் முதல்வர், அமைச்சர்கள், சபாநாயகர் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி குட்வில் நிர்வாக இயக்குநர் விஸ்வ கார்த்திகேயன் குடும்பத்தினர் முப்பெரும் விழா எஸ்.வி. பட்டேல் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. டாக்டர் விஸ்வ கார்த்திகேயனின் பெற்றோர் சதாபிஷேகம் மற்றும் வெளிநாட்டில் வெற்றிகரமாக மருத்துவ படிப்பை முடித்த இவரது மகள் அஸ்வதாவிற்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள், வியாபாரிகள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முடிவில் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் குட்வில் கன்சல்டன்சி நிறுவனர் டாக்டர் விஸ்வ கார்த்திகேயன் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் நன்றியை தெரிவித்தனர்.
முத்துரங்க செட்டியார் அன்னச்சத்திரம் சார்பில் ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை உட்பட பல்வேறு இடங்களில் மதிய உணவு வழங்கப்பட்டது. முத்துரங்க செட்டியார் அன்னச்சத்திரம் சார்பில் தொடர்ந்து அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். அதன்படி சுதந்திர தினத்தை முன்னிட்டு முத்துரங்க செட்டியார் அன்னச்சரித்திரம் அன்னதான கூடம் சார்பில் மதிய உணவு உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் ரத்னவேலு கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி துவக்கி வைத்தார். சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை, ஜிப்மர் மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை உட்பட பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முத்துரங்க செட்டியார் அன்னதான கூட நிர்வாகிகள் செய்திருந்தனர். நாட்டின் 75வது சுதந்திர தின விழாவையொட்டி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பரிசுகளை வழங்கினார். சுதந்திர தின விழாவை புதுச்சேரியில் கொண்டாடும் பொருட்டு ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் கோலப் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கோலப் போட்டி நடைபெற்றது. இந்த கோலப் போட்டியானது எஸ்.வி. பட்டேல் சாலை, வாழைக்குளம், குருசுக்குப்பம், வைத்திக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்றது. பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் கலந்து கொண்டு தலைமை தாங்கி கோலப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக துணைத் தலைவர் செல்வம், மாநில செயலாளர் அகிலன், ஓபிசி மாநில தலைவர் சிவகுமார், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் விமலா உள்ளிட்ட ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த கோலப் போட்டிக்கான ஏற்பாடுகளை ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் சிறப்பாக செய்திருந்தார். இந்த கோலப் போட்டியில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். அவர்கள் அனைவருக்கும் புடவை பரிசாக வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் 75வது சுதந்திர தினத்தையொட்டி சட்டசபை தலைமை செயலகம், கடற்கரை சாலை, தேச தலைவர்கள் சிலைகள் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. இதனால் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. நாடு முழுவதும் 75வது சுதந்திர தினம் பாதுகாப்பாகவும் சிறப்பாகவும் கொண்டாடப்பட்டது. 75வது சுதந்திர தினத்தை வரவேற்கும் வகையில் புதுச்சேரி அரசு அலுவலகங்கள் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. குறிப்பாக சட்டப்பேரவை வளாகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம், ஆயி மண்டபம், பாரதி பூங்கா, கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை ஆகியவை வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த மின் விளக்குகள் எரிய துவங்கியதும் அரசு அலுவலகங்கள் மின்னொளியில் ஜொலித்தது. இதில் தலைமை செயலகம் தேசிய கொடியின் நிறத்தில் ஜொலித்ததை பொதுமக்கள், சுற்றுலா பயணிகளை ரசித்து சென்றனர். ஆனால் கடற்கரை சாலையில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. புதுவை தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஓபன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் புனித பேட்ரிக் பள்ளி மாணவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். புதுச்சேரி வஜ்ரா ஷூட்டிங் அகாடமி சார்பில் கடந்த 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை புதுச்சேரி கோத்தாரி வித்யா மந்திர் பள்ளியில் நடைபெற்ற ஓபன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிப்சைட் என்ற ரைபிள் ஆண்கள் ஷூட்டிங் பிரிவில் அனைத்து வயதுக்கு உட்பட்டோர் பிரிவு போட்டிகளிலும் புதுச்சேரி துப்பாக்கிச் சுடும் கழகத்தின் சார்பாக கலந்து கொண்ட புதுச்சேரி புனித பேட்ரிக் பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவர் அக்ஷய் அருண் தங்கப்பதக்கங்கள் வென்றுள்ளார். புதுச்சேரி, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த துப்பாக்கிச் சுடும் வீரர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் மாணவன் அக்ஷய் அருண் 11 தங்கம் மற்றும் 2 வெள்ளி பதக்கங்களை வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியாங்குப்பம் வனவெளி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழாவில் முத்துப்பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி பகுதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் ஆடி பெருவிழா கடந்த வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கி தினம்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட யானை வாகனம், சிங்க வாகனம், குதிரை வாகனம் ஆகியவற்றில் வீதி உலா வந்து அதன் முக்கிய நிகழ்வான திருத்தேர் உற்சவம் ஆகியவற்றை தொடர்ந்து முத்துப்பல்லக்கு வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளராக முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து முத்துப்பல்லக்கு வீதி உலா நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். முன்னதாக அவருக்கு அறங்காவல் குழு சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து பரிவட்டம் கட்டி மரியாதை செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர்
எஸ்பிஎஸ் சுரேஷ்குமார், துணைத் தலைவர் சிவபாலன், செயலாளர் ரவிச்சந்திரன், பொருளாளர் பரமகுரு மற்றும் விழா குழுவினர், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராமானுஜம், கஜேந்திரன், பரமானந்தம், கிருஷ்ணா, ரவி, சுரேஷ் உட்பட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். 75வது சுதந்திர தினத்தையொட்டி உழவர்கரை பகுதி முழுவதும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் மரக்கன்று நடப்பட்டது. உழவர்கரையில் செயல்பட்டு வரும் எக்ஸ்து சோசியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் இயற்கையை காக்கவும் இழந்த இயற்கையை மீட்கவும் முயற்சியாக உழவர்கரை பகுதி முழுவதும் உள்ள சாலையோரங்களில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புங்கன், பாதம், இலுப்பை, வேப்பிலை, நாவல் உள்ளிட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவன தலைவர் ஜான் கென்னடி, பசில் மற்றும் உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 3வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் சுவாமிநாதன் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவரின் அரசியல் பயணம் மற்றும் செயல்பாடுகள் பற்றி கட்சி நிர்வாகிகளுக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தாமோதரன் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கமிட்டி இளங்கோவன் ஆகியோர் எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் விவிலியன் ரிச்சர்ட், அசோக் பாபு, மாநில துணைத் தலைவர் செல்வம், ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் மோகன்குமார், செயலாளர்கள் அகிலன், ரத்னவேல், நாகராஜ், மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், மகளிர் அணி ஜெயலட்சுமி, மீனவர் அணி பழனி, கோபி, வைரமுடி, சிவசெந்தில், செல்வராஜ், ஸ்ரீதர், பிள்ளை, சுகுமார், வடிவேல், பிரகாஷ் மற்றும் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.